வெல்கம் டு அன்னமார் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வகுப்பு 6 பருவம் 3ல் இருக்கக்கூடிய வரலாற்றின் முதல் பாடம். பாடத்தினுடைய தலைப்பு பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். இந்த பாடத்தினுடைய புத்தக பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். முதல் பயிற்சி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் கேள்வி, தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? சேரன் செங்குட்டுவன். இரண்டாவது கேள்வி, கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை? அதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா பல்லவர். மூன்றாவது கேள்வி, பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் களப்பிரர்கள் ஆவர். நான்காவது கேள்வி, சங்ககால நிர்வாக முறையில் மிக சிறிய நிர்வாக அமைப்பு ஊர். ஐந்தாவது கேள்வி, குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது? இதற்கு சரியான விடை வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். அடுத்து 2, கூற்றை வாசிக்கவும் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் கேள்வி, கூற்று, புலவர்களின் குழுமம் சங்கம் என அறியப்பட்டது. காரணம், சங்க இலக்கியத்தின் மொழி தமிழாகும். இதற்கு சரியான விடை ஆ. கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. இரண்டாவது, கீழ்காணும் கூற்றுக்களின் எவை உண்மையானவை அல்ல? கரிகாலன் தலையாலங்கானம் போரின் வெற்றி பெற்றான். 10 சேர அரசல் பற்றி விவரங்களை வழங்குகின்றன. சங்க காலத்தை சேர்ந்த பழமையான இலக்கியங்களில் பெரும்பாலும் உரைநடையில் எழுதப்பட்டன. இப்போ இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா 1 மற்றும் 3 மட்டும். மூன்றாவது, பண்டைய கால தமிழகத்தில் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் இவ்வாறு அமைந்திருந்தது. இப்போ இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊர், கூற்றம், நாடு, மண்டலம். நான்காவது, அரச வம்சங்களையும் அரச முத்திரைகளையும் பொறுத்துக. இப்போ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3, 2, 1. அப்போ சேரர் அப்படின்னா வில்லம்பு, சோழர் அப்படின்னாக்க புலி, பாண்டியர் அப்படின்னாக்க 2 மீன்கள். இதுதான் சரியான விடை. அடுத்து கோடிட்டிடங்கள். முதல் கேள்வி, வெண்ணி போரில் வெற்றி பெற்றவர் கரிகாலர். கரிகாலன். இரண்டாவது, சங்க காலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொல்காப்பியம். நான்காவது, காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கரிகாலன் கட்டினார். நான்காவது கேள்வி, படைத்தலைவர் தானை தலைவர் என அழைக்கப்பட்டார். தானை தலைவர். நான்காவது கேள்வி, நிலவரி இறை என அழைக்கப்பட்டது. அடுத்து சரியா தவறா? சங்க காலத்தில் பாடல்களை பாடுவோர் இருளர் என்று அழைக்கப்பட்டனர். இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா தவறு. 2, சாதி முறை சங்க காலத்தில் வளர்ச்சி பெற்றது. தவறு. மூன்றாவது கேள்வி, கிளார் என்பவர் கிராமத்தின் தலைவர் ஆவார். இது சரி. நான்காவது, புகார் என்பது நகரங்களின் பொதுவான பெயராகும். தவறு. கடற்கரை பகுதிகள் மருதம் என அழைக்கப்பட்டன. தவறு. அடுத்து பொறுத்துகல தென்னர்னா பாண்டியர். அடுத்து வானவர்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சேரர். அடுத்தது சென்னினா யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க சோழர். அதியமான் வேலியர்.